சொன்னா 2 சீசன விடவும் இந்த சீசன் பெட்டர் தான். இருந்ததுலயும் வொர்ஸ்ட் சீசன் முத்து சீசன்ல வந்த பிக் பாஸ் அந்த லோகோ தான் அப்படின்னு சொல்லும்போது, இந்த சீசன் வந்து ஒரு லுக் பெட்டரா இருக்கு. அதில அந்த கை, அந்த ஃபிஸ்ட் அந்த புடிச்சிருக்க மாரி இருக்கு. அந்த 10 வந்து அந்த கை அப்படின்னும்போது, அது ஏதோ பாலிடிக்ஸ் சொல்லுதா அப்படி இப்படிலாம் சொல்றாங்க, உருட்டுறாங்க. அத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இன்னொன்னு அது உரிமை குரல் அப்படிங்கிற இடத்துல சொன்னாலுமே, இதே உரிமை குரல் தான் மாயா சீசன்ல ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? மாயா சீசன்ல கமல் சார் எடுத்த அந்த உரிமை குரல், அதான் வந்து ரெட் கார்டா வந்து பிரதீப் அவர்களுக்கு வந்துச்சு. இப்போ வந்து அந்த கொஞ்சம் கொஞ்சம் பழைய சீசனோட கிளிப்பிங்ஸ்லாம் போடும்போதுமே பிரதீப் அவர்கள காட்டுனாங்க. பிரதீப் அவர்கள 2 வாட்டி காட்டுனாங்க. ஒரு வாட்டி அவர் கவின் சீசன்ல உள்ள வந்து சீசன் 3 சீசன் 4 எனக்கு சரியா ஞாபகம் இல்ல. ஸோ வந்து இவர கவினோட ஃப்ரெண்டா உள்ள வந்திருப்பாரு. வந்துட்டு "நீ கேம் ஆட வந்தியா? லவ் பண்ண வந்தியா?" அப்படின்னு சொல்லி அடிச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் ஹிட் ஆயி தான் அவர் வந்து அவரோட சீசனுக்கு வந்திருப்பாரு. ஸோ அப்புறம் அவரோட சீசன்ல வரும்போது ஒரு டாஸ்க்குக்கு நடுல நீங்கலாம் ஏழைங்கன்னா அப்ப நாங்க யாருன்னு ஒரு டிபேட் வரும். அங்க ஒரு டாஸ்க் நடக்கும்போது. அதையும் காமிச்சாங்க நம்மளுக்கு அந்த கிளிப்பிங்ஸ்லன்னு சொல்லும்போது, சௌந்தர்யாவ காமிச்சாங்க. அவங்களோட வாய்ஸுக்காக காமிச்சாங்களா என்னன்னு தெரியல. ஓவியாவ காமிச்சாங்க. ஜனனிய காமிச்சாங்க. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாரி ட்ரெண்டிங்கா போனவங்கள தான் காமிச்சிருக்காங்க. அதாவது இப்போ வந்து அவங்க வந்து ஹிட் ஆயிருக்காங்கன்ற லெவல்ல இருக்கிறவங்கள காட்டியிருக்காங்கன்னு எனக்கு தோணுது. ஸோ ஓவியாவாகட்டும், அதுக்கப்புறம் வந்துட்டு கவின் நெறைய படங்கள் நடிச்சிருக்காரு. அதனால அவர காட்டுனதாகட்டும், அந்த ரெட் கார்டு அப்படிங்கிற விஷயத்துக்கு அப்புறம் தான் அந்த ரெட் கார்டு பாரு கமருதீன் விஷயத்துல அந்த ரெட் கார்டு இவங்களுக்கு பாசிட்டிவா காட்ட ஆரம்பிச்சிருச்சு. இப்போ சோஷியல் மீடியால அவங்களுக்கு ரெட் கார்டு குடுத்தோனே பிரதீப் வந்து அதுக்கப்புறம் அவர் வெளில தலையே காட்டல. பெருசா அவர் அத பெருசா ஆக்கல. அவர் லைஃப் பார்த்தா அவர் கம்முன்னு இருக்காரு அப்படின்னு சொல்லும்போது 2, 3 படங்களும் பண்ணாரு. இருந்தாலும் பெருசா வெளியில தெரியல. பட் ஆனா அந்த மாதிரி எங்க பாரு கமருதீனுக்கு ரெட் கார்ட் குடுத்தோனே அவங்க டவுன் ஆயிருவாங்களோ, அவங்களுக்கான லைஃப்க்கான ஒரு விஷயங்கள் வந்து ப்ளஸ்ஸா இருக்காதோ அப்படின்லாம் சோஷியல் மீடியா ஃபுல்லா பேசினாலும், நம்மளுமே நெறைய அத பத்தின வீடியோஸ் போட்டிருக்கோம். பட் ஆனா அந்த அந்த ரெட் கார்டையே கேக் வெட்டி செலிப்ரேட் பண்ணி, அதையும் நாங்க பாசிட்டிவ் ஆக்கிடுறோம்டா. நீங்க ரெட் கார்ட் குடுத்தா என்ன? எங்களுக்கான லைஃப்ப எப்படி நாங்க ஃபேஸ் பண்ணணும்? எங்களுக்கான சேலஞ்சஸ நாங்க எப்படி ஃபேஸ் பண்ணணும்? இது ஒரு ஷோ தானே! இது ஒண்ணும் லைஃப் கிடையாதுல்ல. அப்படிங்கிற இடத்துல அத பாசிட்டிவா கொண்டு போனது பாரு கமருதீன் மட்டும் தானா, ஸ்டில் அவங்க இன்னுமே சோஷியல் மீடியால ஆக்டிவா அவங்களுக்கான விஷயங்கள் இப்போ பிஹைண்ட் ரூட்ஸ்ல கூப்பிட்டு கூட அந்த கலாட்டாலான்னு நினைக்கிறேன். கூப்பிட்டு ஏதோ அவார்ட்லாம் கொடுத்தாங்கன்னு சொல்லும்போது அவங்க ஸ்பீச்லாம் அதில் பார்த்தேன். ஸோ அவங்களுக்கான விஷயங்கள அவங்க பாசிட்டிவாக மாற்றிட்டாங்கன்னு சொல்லும்போது, இப்போ இவங்க காட்டின ப்ரொமோலையும் பார்வை காட்டாமல் இவங்களால அந்த டிஆர்பியை ஏற்ற முடியல அப்படின்னு சொல்லும்போது, ஏன் திவ்யாவை காட்டி ஏற்ற வேண்டியது தானே, அரோராவை காட்டி ஏற்ற வேண்டியது தானே, ஏன் கனியை காட்டி ஏற்ற வேண்டியது தானேன்னு பார்த்தா அதெல்லாம் ஒன்றும் வரல. ஏன் சபரியை காட்டி ஏற்ற வேண்டியது தானே, சேனல் ப்ராடக்ட் விக்ரமை காட்டி ஏற்ற வேண்டியது தானேன்னா பார்வை காட்டி தான் ரெட் கார்டை காட்டி ஏற்றிருக்காங்க. ஏன்னா நீங்கள் அதை லைவ் டெலிகாஸ்ட் ஷோவில் காட்டினது பத்தாதுன்னு விஜய் டிவியில் அதுக்கப்புறம் வேற ஓட்டுனீங்க ஒரு 2 மாதம் அதை வச்சு ஓட்டுனீங்க அப்படின்லாம் சொல்லும்போது, பாரு தான் போன சீசனோடது ரியல் வின்னர் அப்படிங்கிறது நம்ம சேனல்லையுமே பேசியிருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது, இந்த பிக் பாஸை பொறுத்த வரைக்கும் யார் வின் ஆகுறாங்களோ அவங்க ஹைலைட்டாக வர்றதை விடவும் அதில் ட்ரெண்ட் ஆகிறவங்க தான் வராங்க. அதை விஜய் சேதுபதி ஆட்டோமேட்டிக்காக பண்ணுறாரா, இல்லை அது ஒரு ஃப்ளோவில் நடந்துருதா அப்படின்னு தெரியாது. அவர் யாரெல்லாம் திட்டுறாரோ அவங்க தானாகவே ஹிட் ஆகிடுறாங்க. ஏன் சௌந்தர்யாவை அவர் திட்டாத திட்டில்ல, ஜாக்லின் தான் அந்த சீசனோட ஹைலைட்டாக நம்மளால் பார்க்க முடிஞ்சது. அதுக்கப்புறம் வந்துட்டு கமல் சார் ரெட் கார்டு கொடுத்த பிரதீப் அவர்கள், அதுக்கப்புறம் வந்து இவங்க நான் சொன்ன மாரி பாரு கமருதீன், ஜனனி அவங்கலாம் அப்படின்னு சொல்லும்போது, ஏன்னா அவங்களாம் படமாலமும் பண்ணிட்டாங்க. லியோ படத்துலலாம் ஜனனிலாம் நம்மளால பார்க்க முடிஞ்சது அப்படின்னு சொல்லும்போது, இங்க எங்கப்பா அசீம காணோம், அர்ச்சனாவ காணோம், முத்துவ காணோம், ஆரிய காணோம், பாலாவ காணோம் அப்படின்லாம் சொன்னா, இதுதாங்க அந்த பிக் பாஸோடது மேஜிக். யாருக்கு வந்து அந்த ஒரு ஹிட் ஆகும் சோஷியல் மீடியால அந்த பிக் பாஸ் முடிஞ்சு வந்ததுக்கப்புறமா அவங்களுக்கு அந்த ஃபேம் வந்து எப்படி வரும் அப்படிங்கிறதெல்லாம் அது அது அந்த சீசன்ல அங்க அப்போதைக்கு அப்போ நடக்கிற மேஜிக் அவ்வளோதான். அதுக்கப்புறம் நம்ம பிக் பாஸ் வாய்ஸ் அவரு கூட இது நிறைய வந்து சோஷியல் மீடியாலலாம் ஏதோ ரீல்ஸ் எல்லாம் போட்டிருந்தாரு. அவர் தான் வாய்ஸ் கொடுப்பாரா வேற, ஏன்னா போன சீசன்லேயே ஏஐ வச்சு தான் வாய்ஸ் கொடுத்தாங்க, அவர் பேசலை அப்படின்னு சொல்லும்போது இந்த சீசன் தெரியல. அதுக்கு மேலே இந்த வழியறதுன்னு ஒன்று இருக்குல்ல, பிக் பாஸ் வழியறது இருக்கே, அப்போ போன சீசன் அரோரா கிட்டலாம் என்ன வழிஞ்சிருப்பீங்க, அந்த மாதிரிலாம் இந்த சீசன் பண்ணாமல் கொஞ்சமாவது ஃபேராக கண்டென்ட்டோட கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணுங்க அப்படின்னு சொல்ல வேண்டியதாக இருக்குது. க்ரியேட்டிவ் டீம் வந்து கொஞ்சம் ஏதோ டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுற மாதிரி தான் அந்த ப்ரொமோ விட்டப்பவுமே வந்து என்ன சொல்கிறது, அந்த ஒரு அந்த ப்ரொமோலாம் இப்போ நீங்கள் அது பிஹைண்ட் த சீன்ஸ் பார்த்துருப்பீங்க. பாபா மாஸ்டர் தான் கொரியோகிராஃப் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் ஃபிலிம் டைரக்டர் பாண்டியராஜ் அவர்கள் அங்கே இருப்பாங்க அப்படின்லாம் சொல்லும்போது, அந்த இடத்துல கொஞ்சம் ஃபிலிம் டைரக்டர் வச்சு இந்த வாட்டி பண்ணலாமோ க்ரியேட்டிவ் டீமாக அப்படின்லாம் என்னமோ யோசிச்சிருக்காங்க போல். பார்க்கலாம், உருப்படியாக எதாவது பண்ணால் பார்க்க வேண்டியது தான். இல்லைனா வந்து அந்த ஹோஸ்ட்டை வந்துட்டு நம்ம ஸ்டைல்லே நம்ம வந்து கலாய்க்க வேண்டியது தான். இல்லைனா அந்த ஹோஸ்ட் பண்ணுற தவறுகளை பேச வேண்டியது தான். கண்டஸ்டன்ஸ் பண்ணுற விஷயங்களை விடவும்
ஹோஸ்ட் பண்ணுற விஷயங்களை தான் போன சீசனில் நம்ம நிறைய பேசணும் அப்படின்னு சொல்லும்போது இந்த சீசன்லேயும் அதை தான் நடக்க போதோ என்னமோ தெரில, வெயிட் பண்ணி பார்க்கலாம். சரிப்பா, அப்போ பிக் பாஸ் கண்டஸ்டன்ஸாக யார் உள்ளே போகிறாங்க, காமன் மேன் சொல்லிட்டீங்க, பிக் பாஸ் கண்டஸ்டன்ஸ் யார் யார் அப்படின்னு சொன்னால் ஆல்ரெடி நம்ம போன வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும். இனியா அவர்கள் பேச்சு அடிப்படுது, அதுக்கப்புறம் எப்பயுமே இருக்க விஜய் டிவி ப்ராடக்ட்ஸ் ஜனனி அசோக் குமார் அவங்க பேர்லாம் நான் சொல்லியிருப்பேன். அது இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக அரோரா ஃப்ரெண்டு பார்கவ் அவர் வர போகிறாராம் உள்ள. அதுக்கப்புறம் ராஜ்பிரியன் பேர் அடிப்படுது, பட் ஆனால் அவர் அந்தளவுக்கு வருவார் அப்படிங்கிறது டவுட்டு தான் அப்படின்னும் சொல்கிறாங்க. ஸோ ஒரு 50-50 தான் இருக்குது. பட் ஆனால் ஹார்ட் பீட் சீரியல்லேருந்து யாரோ ஒருத்தராவது வருவாங்க போல். அதில் வந்து போன வாட்டியும் ஒரு 2-3 பேர் அடிபட்டுச்சு, இந்த வாட்டியும் தீபா பாலு இன்னும் 2-3 பேர் அடிப்படுது. ஸோ அதுலேருந்து யாரோ ஒருத்தர் கண்டிப்பாக வரப்போகிறாங்க, ஒரு ஆக்ட்ரஸ் நினைக்கிறேன் ஹார்ட் பீட் சீரியல்லேருந்து. அப்புறம் லக்ஷ்மி பிரியா இவங்க வந்து மகாநதி சீரியலில் வந்திருக்காங்க போல். ஸோ அவங்க மகாநதி சீரியல்னு சொன்னால் தெரியும்னு நினைக்கிறேன், நான் ஃபாலோ பண்ணுறது இல்லைங்க, யாரோ ஃபாலோ பண்ணிங்கன்னா கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ அதில் ஒரு கேரக்டரில் வரக்கூடிய ஃபேமஸ் கேரக்டரில் வரக்கூடிய லக்ஷ்மி பிரியா அவங்க வரதா கேள்விப்படுறோம். அதுக்கப்புறம் வந்து அந்த இந்த இதுலேயே வந்து ஹார்ட் பீட்லேயே தீபா பாலு சொன்னேன் இல்லைங்களா, அவங்க கூட சேர்ந்து பாடனி குமார் இவங்க பேர் போன வாட்டியும் அடிபட்டது. ஸோ அவங்களும் வருவாங்க போல், 2 பேரில் யாரோ ஒருத்தாங்க. அதுக்கப்புறம் விஜய் சோபனா பேர் அடிபட்டுச்சு, போன வாட்டியே வருவாங்கன்னு. பட் ஆனால் பாரு வந்துட்டதுனால சோபனா வரல. ஆனால் இந்த வாட்டி விஜய் வைஷு வருவாங்கன்னு அடிப்படுது. விஜய் வைஷு வந்து டிரான்ஸ்ஜெண்டர்னு சொல்லப்படுது. ஸோ அவங்க பற்றி எனக்கு டீட்டெயில் தெரியல, நான் நெக்ஸ்ட் வீடியோவில் யாரோ டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணுறேன் அவங்க பேர் சொல்கிறேன். அவங்கள பற்றி இப்போதைக்கு அவங்க ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் போது ஸோ விஜயவா யாரோ ஒருத்தராவது உள்ளே போவாங்க ஒரு சீசன்லையும். இந்த வாட்டி விஜய் வைஷு அப்படிங்கிற மாதிரி கேள்விப்படுறோம், அதுவும் டிரான்ஸ்ஜெண்டர் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகேங்களா. அதுக்கப்புறம் கயல் சீரியல் நடித்தவங்க ஆனந்தியா அவங்களும் வர்ற மாதிரி பேர் அடிப்படுது. ஸோ இது இல்லாமல் இன்னொரு முக்கியமான இன்ட்ரெஸ்டிங்கான பெரிய யூடியூபர் ஒருத்தர் பேரும் அடிப்படுது. ஆனால் அது உண்மையாக பொய்யான்னு தெரியல. இர்ஃபான் அவர்கள், அவர் கான்ட்ரவர்சினாலே இர்ஃபான் தான் அப்படிங்கிற அளவுக்கு அவரோடது அந்த 4000 ரூபாய் பிரியாணி வரைக்கும் இப்போ கான்ட்ரவர்சி ஆச்சு. நம்ம சேனல்லையும் அதை பற்றி பேசியிருக்கோம். ரம்ஜானுக்கு பக்ரீத் இல்லை ரம்ஜான் தான் நினைக்கிறேன், தெரில பக்ரீத்தோ ரம்ஜானோ ஏதோ ஒன்றுத்துக்கு வந்து அந்த 4000 ரூபாய் பிரியாணி கான்ட்ரவர்சி ஆச்சு. ஸோ அதுக்கப்புறம் அவர் கான்ட்ரவர்சினாலே இர்ஃபான் தான்ற அளவுக்கு அவர் மேலே நிறைய கேஸும் லீகலாக இருக்குது, 2-3 கேஸ் இருக்குது அந்த ஜெண்டர் ரிவீல் பண்ண விஷயத்தில். அதுக்கப்புறம் அந்த டெலிவரி டைமில் அந்த ஷார்ட்ஸ் எடுத்து போட்டது டெலிவரி லேபர் ரூம்லேருந்து அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது திமுக ஆட்சியில் அதெல்லாம் அப்படியே லேசாக பூசி மழுப்பின மாதிரி ஆயிடுச்சு. பட் ஆனால் இப்போ திருப்பி அந்த கேஸ் எல்லாம் வர்றது விஜய் சாரோட பாலிடிக்ஸில் அவரோடது இந்த சிஎம்மாக இருக்கிறதுனால திருப்பி அந்த கேஸ் எல்லாம் எடுக்கிறாங்க அப்படின்லாம் சொல்கிற இடத்துல நம்ம சைலண்ட்டாக பிக் பாஸ் பக்கம் போயிட்டா கொஞ்ச நாளைக்கு கப்பு சிப்புன்னு ஆயிடுவாங்க அப்படிங்கிற இடத்துல இர்ஃபான் பேரும் இதில் அடிப்படுது. அது தெரியல எந்த அளவுக்கு உண்மைன்னு, ஏன்னா அவர் ஏற்கனவே விஜய் டிவியில் ஷோஸ் பண்ணியிருக்காரு, குக் வித் கோமாலியும் பண்ணிட்டாரு. இப்போ நெக்ஸ்ட் பேலன்ஸ் என்ன இருக்குது, இது தானே இருக்குது, பிக் பாஸ் தானே இருக்குது அப்படின்னா எதிர்பார்க்கலாம் போல். பார்க்கலாம், யார் வராங்களோ வரட்டும், நம்ம ரிவ்யூ பண்ணுறத பண்ணுவோம். கண்டஸ்டன்ஸ் யாரும் சரியில்லை அப்படின்னு சொன்னால் ஹோஸ்டையே ரிவ்யூ பண்ணுவோம், அவ்வளோதான். தேங்க்யூ கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க, இன்ஸ்டாலையும் ஃபாலோ பண்ணுறீங்க, லைக் பண்ண மாட்டேறீங்க. ஹைப் முடிஞ்சால் பண்ணுங்கள், அட்லீஸ்ட் ஷேர் பண்ணுங்கள். நிறைய வியூஸ் போகுது, பட் ஆனால் நீங்கள் ஷேர் பண்ண மாட்டேறீங்க, லைக் போட மாட்டேறீங்க. மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க கைஸ். போன சீசன் சப்ஸ்கிரைபர்ஸ் யாராக இருந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஜாயின் பண்ணுங்கள். இந்த சீசனையும் நம்ம ரிவ்யூ பண்ணிட்டு ஜாலி